இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும் அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் கனிகளை பற்றியும் சீடத்துவத்தை பற்றியும் தெளிவாக விளக்குகிறார். சீடத்துவ வாழ்வு கனிதரும் சாட்சிய வாழ்வு. நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கின்றார் ஆண்டவர். இயேசு தான் நம்மை தம் பணி வாழ்வுக்கென தேர்ந்து கொள்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நாம் அவரது அன்பில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்க முடியும். அப்போது அவரது மகிழ்ச்சி நம்மில் நிலை பெறும். நாம் ஒருவர் மற்றவர் மீது காட்டும் அன்பே நமது கிறிஸ்துவ வாழ்வுக்கு மிக இன்றியமையாத சான்றாக அமைகின்றன. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளுடைய நற்செய்தியில நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரிடமிருந்து ஆண்டவர் ஒரு மாபெரும் கொடையை எதிர்பார்க்கிறார். நல்ல சிந்தனையை, நல்ல உழைப்பை, அருமையான அன்பை, அருமையான கரிசனையை, அருமையான எல்லா விதமான திறமைகளையும் கொடுத்து ஆண்டவர் படைத்திருக்கின்றார். நம்மை படைத்ததன் நோக்கம் நாம் இந்த உலகத்திற்கு கனி தரக்கூடிய, அதாவது கனி எப்படி மற்றவர்களுக்கு சக்தியும் ஆற்றலையும் சுவையும் தருகின்றதோ, அதே போல நம்முடைய வாழ்வும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பயனுள்ள வாழ்வாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன், உங்களை அழைத்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல சீடத்துவ வாழ்வு, கனி தரக்கூடிய வாழ்வு. அந்த நல்ல எண்ணமும் அந்த நேர்மையும் அந்த உண்மையும் அந்த மனசாட்சியத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்றவர்களாக நாம் கடைசி வரையில, இறுதி மூச்சு வரையில நாம் நல்லவர்களாக, இனியவர்களாக, இறைவனுக்கு ஏற்ற உகந்த வாழ்வு, மகிழ்ச்சிகரமான வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நாம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இனிய நல்ல வாழ்வு வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கனி தரவும், நாங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும், அதாவது ஆசீர்வாதமாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அவை அத்தனையும் இதோ டெம்பரவரியாக அல்ல, மாறாக நிரந்தரமாக எங்களுடனும் நாங்கள் மற்றவருடனும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கனி தரக்கூடிய மரமாக, பலனளிக்கக்கூடிய மரமாக வாழ கிருபை தாரும் நல்ல பிதாவே. ஆமென்.